வாகா எல்லையில் காதல் போராட்டம். எல்லைக்கு அந்த பக்கம் கணவன், இந்த பக்கம் மனைவி, இணைய முடியாமல் தவிப்பு. கடந்த வாரம் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் இந்தியா இறங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டது. இதற்கிடையே மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து இந்தியாவில் வசித்து வந்த பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகிறார்கள். அதன்படி 2 நாட்களில் அட்டாரி வாகா எல்லை வழியாக சுமார் 272 பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானியர்களின் விசாவை இந்தியா ரத்து செய்திருந்த நிலையில் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் இந்தியர்களின் விசாவை ரத்து செய்தது. மேலும் பாகிஸ்தானில் வசித்த இந்தியர்களை நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டது. அதன்படி பஞ்சாபில் அமைந்துள்ள சர்வதேச எல்லை வழியாக 13 தூதர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 629 இந்தியர்கள் பாகிஸ்தானிலிருந்து திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரைச் சேர்ந்த சனா என்ற பெண் பாகிஸ்தானியரை திருமணம் செய்து 2 குழந்தைகளுடன் அந்த நாட்டில் வசித்து வருகிறார். அண்மையில் 45 நாள் விசா மூலம் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் இந்தியா வந்தார். இந்த நிலையில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவிட்டது மத்திய அரசு. இதையடுத்து கடந்த 24ஆம் தேதி சனா அவரது 2 குழந்தைகளுடன் பாகிஸ்தானுக்கு வாகா எல்லை வழியாக கணவரின் நாடான பாகிஸ்தான் செல்ல முயன்றார். ஆனால் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் சென்ற சனாவை பாகிஸ்தானுக்குள் நுழைய வாகா எல்லையில் இருந்த அதிகாரிகள் மறுத்துள்ளனர். அதாவது பாகிஸ்தானியரை சனா திருமணம் செய்திருந்தாலும் அவர் இந்திய பிரஜையாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய 2 குழந்தைகளும் பாகிஸ்தான் பிரஜையாக உள்ளனர். இந்த நிலையில் சனாவை பாகிஸ்தானுக்குள் அனுமதிக்காத பாகிஸ்தான் அதிகாரிகள் அவருடைய 2 குழந்தைகளை பாகிஸ்தான் குடிமக்கள் என்பதால் அவர்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைய அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். இருப்பினும் குழந்தைகளை தனியே அனுப்ப சனா மறுத்துவிட்டார். இந்த நிலையில் மனைவி குழந்தைகளை அழைத்து செல்ல வந்த கணவர் பாகிஸ்தான் எல்லையில் காத்திருக்க, ஆனால் பாகிஸ்தான் உள்ளே செல்ல முடியாமல் மனைவி தன்னுடைய 2 குழந்தைகளுடன் இந்தியா எல்லையில் பரிதவித்துக் கொண்டிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சனா, எனது விசா காலாவதியாகிவிட்டதால் இந்தியாவை விட்டு வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டனர். வாகா எல்லையின் மறுபுறத்தில் எனது வரவுக்காக கணவரும் அவரது உறவினர்களும் காத்திருந்தனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் பாகிஸ்தான் செல்ல முடியவில்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்தியாவில் தன்னுடைய குழந்தைகளுடன் இருக்கும் சனா மிக தீவிரமாக இந்திய உளவுத்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.